அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்லே அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் தான். அதாவது 30ஆம் தேதி என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. டிஎன்பிசி 2024 சிடிசி, அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினோட ஒரு நோட்டிஃபிகேஷன் 2வா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு விட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 வேகன்சி விட்டுருக்காங்க. எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 வேகன்சிஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு புது விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வேகன்சி ஆனுவல் பிளானர்ல விட்டதை விட அதிகபட்சமா தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 18,000 போஸ்ட் கிட்ட வந்து இந்த 1.5 வருஷத்துல எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுறது வந்து நமக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்கணும். ஸோ இந்த வருடத்தை தவற விட்டுறாதீங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷனான ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கம்பல்சரியா பார்க்க போறோம். ஸோ A to Z டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷனோட லிங்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க, பாருங்க. ஓகே, சரி, ரைட். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 693, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12வது நோட்டிஃபிகேஷன். டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு தான். ஸோ விட்டோடனே நம்ம போட்டிருக்கோம். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்ல செகண்ட் நோட்டிஃபிகேஷனாக விட்டுருக்காங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி நடக்கும். அதாவது இன்னைக்கு தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன போஸ்ட்டுக்கு, மெக்கானிக்கலுக்கு இருக்கா, என்ன மாதிரி போஸ்டிங் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய எங்க பாருங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஸோ மெக்கானிக்கல், ஸோ எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனா அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கு எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 20. ஸோ கம்மியான இதாக தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஹவு டு அப்ளை இதெல்லாம் நம்ம ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 105 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வராத நோட்டிபிகேஷன் தான் இப்ப விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன்ல இருந்து மேக்சிமம் இப்ப எடுக்கிறாங்க. மேனேஜர் மெக்கானிக்கல், மேனேஜர் கெமிக்கல், மேனேஜர் எலக்ட்ரிக்கல், மேனேஜர் மார்க்கெட்டிங், டெபியூட்டி மேனேஜர் மெக்கானிக்கல், டெபியூட்டி மேனேஜர். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலேஜ் லைப்ரரியன், அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், மேனேஜர் கிரேட், சீனியர் ஆஃபீஸர். இதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். எது எது வரலையோ அதுதான் கொண்டு வர போறாங்க அப்படின்றதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் ஞாபகம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல்ஸ். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். டோட்டலா பாத்தீங்கன்னா 105 வேகன்சிஸ். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா, தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன்ல இருந்து மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஹையர் எஜுகேஷன், லா டிபார்ட்மெண்ட். ஸோ அவ்வளவுதாங்க. இதுல வந்து மேக்சிமம் தமிழ்நாடு சிமெண்ட்ல இருந்து நிறைய எடுக்கிறாங்க. ஸோ நிறைய எதிர்பார்ப்போம். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதர் SC ST இவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 57, 32, 34, 47. இதே பிசி இதுல இருந்தாங்கன்னா உங்களுக்கு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? அதை பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன். அசிஸ்டன்ட் டைரக்டர்னா தமிழ் லிட்டரேச்சர்ல கண்டிப்பா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இதுல வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிளா இருக்கமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸான ஜாபுக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் கேட்பாங்க. இங்க பாருங்க, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தா ஓகே. ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல. அதே மாதிரி ஜெனரல் மேனேஜர் பாத்தீங்கன்னா MBA முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3னா என்ன கொடுத்துருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா CA ICWல இருக்கணும். இப்ப பாருங்க, CA முடிச்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸ் லெவல்ல போறப்ப, ஃபைனான்ஸ் லெவல்ல போறப்ப சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் லைப்ரரியனுக்கு மாஸ்டர் டிகிரி வித் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸே நிறைய கேட்டிருக்காங்க காலேஜ் லைப்ரரியனுக்குலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ். இங்கே பாருங்க, டிகிரி இன் என்ஜினியரிங் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் செகண்ட் கிளாஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவல். அண்ட் இங்கே பாருங்க, மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மெக்கானிக்கலுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த 33, 63. ஸோ அந்த 33, 63க்கு நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்க, உங்களுக்கு கோட்டா இருக்கா அப்படின்றத பாருங்க. கம்யூனல் கோட்டா இருக்கா அப்படின்றத பாருங்க. ஸோ சப்போஸ் கம்யூனல் கோட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஜெனரல் கேட்டகரி BC வரப்ப நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு அப்ளை வீடியோ வேணும்னா தாராளமா கேளுங்க, போடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெபியூட்டி ஜெனரல் மேனேஜருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 20 இயர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டெபுட்டி மேனேஜருக்கு 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸோட தான் கேட்குறாங்க. 10 இயர்ஸ் மினிமம் 5 to 10 இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது தான் எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று மட்டும்தான் வரும். டிகிரி இன் இன்ஜினியரிங் மட்டும்தான் அதில் வரும். ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிளா இருக்குங்க. சரியா, ஓகேவா, ரைட். ஸோ 26 வகையான போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரைட், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சூட்டபிலிட்டி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ், தமிழ்நாடு டெவலப்மெண்ட், தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் வந்து ஓஎம்ஆரே கிடையாது, எல்லாமே வந்து சிபிடி. எல்லா எக்ஸாமுமே சிபிடி நடந்திருக்கும். ஆல்ரெடி அப்படிதான் நடந்துச்சு. 12-14 தேதியில இந்த மாசம் தான் நடந்தது அப்படின்றது தெரியும். அதுக்கு உண்டான ஆன்சர் கீ வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சரியா, ஓகே. இங்க பாருங்க, டிகிரி என்ன சப்ஜெக்டோ அந்த பேப்பருக்கு உண்டான டிகிரி இருக்கு. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எப்பவும் போல. பார்ட் பி வந்து உங்களுக்கு டிகிரி ஜிஎஸ், எஸ்எஸ்எல்சி 25 ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். அதோட பேப்பர் 2 பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதே வந்து இங்க பாருங்க, சில போஸ்ட்டுக்கு இது வந்து நார்மலா இருக்கக்கூடியது. சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு வந்து 33-63 மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கலும் எலிஜிபிள் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமொபைலுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு என்னது எலிஜிபிள் தான், ஆனா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் கொஸ்டின் வரும். எதுக்கு இங்கிலீஷ்ல வரும் அப்படின்றத பாத்துக்கணும். பாருங்க, எதுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்கன்றதையும் தயவு செய்து பாத்துக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் 40% எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் டீடைல்ஸ். இதுக்கு அப்ளை வீடியோ வேணும்னா தாராளமா நீங்க கேட்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ஸும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சிபிடி டெஸ்ட், ஏன் அப்படின்னா இது வந்து சிபிடி டெஸ்ட். ஸோ சென்டர்ஸும் ஓரளவு கம்மியா இருக்கும். நீங்க பக்கத்துல இருக்க ஏரியாவை பார்த்து போட்டுக்கோங்க. சரியா, ஓவராலா பாத்தீங்கன்னா 26 வகையான போஸ்ட்டுக்கு 105 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின வேற எதுவும் டீடைல்ஸ் வேணும்னா தாராளமா கேளுங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதுலயும் வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ கீழே பாத்தீங்கன்னா சிலபஸ் எல்லாத்துக்குமே காமனா கொடுத்துருப்பாங்க. சிலபஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிலபஸோ அதை வந்து நீங்க தயவு செய்து பார்த்து யூஸ் பண்ணிக்க. இதோட நோட்டிபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. அப்ளை லிங்கையும் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வீடியோக்கு என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் சம்பந்தமான மோட்டார் வெஹிக்கல் சம்பந்தமான எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் நம்மளோட வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.